சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்து போன மார்ச் மாதம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் எதையுமே ஏற்படுத்தி கொடுக்கல, சின்ன சின்ன பாதிப்புகளையும் ஏமாற்றங்களையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க நிறைய சோதனைகளையும் நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் அனுபவிச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி தடுமாறி மேல வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பீடு பிரேக்கரை போட்ட ஒரு மாதமா கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு. அதாவது நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா விலகியாச்சு, இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு வசந்த காலமா இருக்க போகுது, ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்து போன மார்ச் மாதம் பெரிய அளவுல ஏமாற்றங்களை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நிறைய நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த மார்ச் மாசத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க பண நெருக்கடி அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இந்த பண நெருக்கடியால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் இவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க கைகள்ல 10 ரூபாய் வச்சிருக்காங்க அப்படின்னா 20 ரூபாய் செலவு அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்துல ஏற்பட்டிருக்கும். 20 ரூபாயை கைகள்ல வச்சிருக்காங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு செலவு ரெடியா இருந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவுதான் சிக்கனமா பார்த்து செலவு பண்ணாலும் செலவுகளை சமாளிக்க முடியாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா கடந்த மார்ச் மாசத்துல ஏற்பட்டிருக்கும். இது கூடவே பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலர் சின்ன சின்ன விபத்துகளையும் சந்திச்ச ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கும். குறிப்பா இவங்க பாத்ரூம்ல வலிக்கி விழுந்திருப்பாங்க, வீட்டு வாசல்கள்ல வலிக்கி விழுந்திருப்பாங்க, ஒரு சிலர் கல் தட்டி கீழே விழுந்திருப்பாங்க, வாகனங்கள்ல பயணம் பண்ணும்போது அது மூலமா ஒரு சில விபத்துக்களை சந்திச்சிருப்பாங்க, 2 வீலர்ல போகும்போது நாய்கள் குறுக்க வந்து அது மூலமா கூட விபத்துக்களை சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல சின்ன சின்ன ரத்த காயங்களையாவது கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க மருத்துவமனையில தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க. இதனால கடந்த மார்ச் மாதம் முழுவதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ராசி இல்லாத மாதமா தான் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போதாக்குறைக்கு இவங்களோட எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறாம நிறைய ஏமாற்றங்களை சந்திச்ச ஒரு மாதமாகவும் கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த மார்ச் மாசத்திலையும் எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கல, வேலைகளும் கிடைக்கல. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கும் பெரிய அளவுல வாய்ப்புகள் எதையும் ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு. அதே போல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் கடந்த மார்ச் மாதம் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கு. வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி செய்கிற தனுசு ராசிக்காரங்களும் கடந்த மார்ச் மாசத்துல பெரிய அளவிலான பின்னடைவுகளை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. இவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாசத்திலையும் கிடைக்கல. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க கடந்த மார்ச் மாசத்துல நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பாங்க, மன குழப்பங்களை சந்திச்சிருப்பாங்க, பண நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க, ஒரு சிலர் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த மார்ச் மாதம் இருந்திருக்கு. இதனாலதான் நம்ம மார்ச் மாதத்தோட பலன்களை பத்தி பார்க்கும் போதே தனுசு ராசிக்காரங்க வாகன பயணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில விபத்துக்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முழுமையா தவிர்த்துடுங்க அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அதையெல்லாம் மீறி சின்ன சின்ன விபத்துக்கள் அப்படிங்கிறது பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால மன நிம்மதி இல்லாத ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் கடந்த மார்ச் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை நடக்க இருக்குது. இந்த அற்புதமான கிரக சேர்க்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொண்டு வர போகுது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறதை நீங்க சந்திக்க வேண்டி வரலாம். குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாதத்தோட தொடக்கத்துல கட்டாயமா இருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா தலைகீழா மாறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பண வரவு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல டபுள் அதிகரிக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்துல எந்த ஒரு காரியத்தில் நீங்க இறங்கதா இருந்தாலும் சரி, மாதத்தோட பிற்பகுதியில இறங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல சூரியன், ராகு, சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா இணைஞ்சி உங்க ராசிக்கு 4வது வீடான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக சேர்க்கை மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தும், முடிவுகள் எடுக்கிறதுல நிறைய தடைகளை ஏற்படுத்தும், நிறைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பா செய்ய விடாது. போதாக்குறைக்கு சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் இந்த கிரக சேர்க்கை கட்டாயமா ஏற்படுத்தும். அதனால மாதத்தோட தொடக்கத்துல தனுசு ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. சின்னதா ஒரு அட்டவணை போட்டு அந்த அட்டவணை பிரகாரம் உங்களோட வேலைகளை மாத்தி அமைச்சுக்கோங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட அதிகபட்சமான நெருக்கம் காட்டாதீங்க, அதிகமான பேச்சுவார்த்தைகளை வச்சுக்காதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா நாளைக்கு பாத்துக்கலாம், நாளான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு எந்த காரியத்தையும் தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. அதுலயும் முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நாளைக்கு செய்யலாம், நாளானைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடும்போது அது உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த ஏப்ரல் மாசத்துல சனியும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சி உங்களோட 3வது வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக சேர்க்கையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும், மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, நம்ம தப்பான முடிவை எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம திறமைக்கு ஏத்த கம்பெனி இது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இவங்க கொடுக்கிற சம்பளம் நம்ம பாக்குற பாதி வேலைக்கு கூட காணாது, அந்த அளவுக்கு குறைவா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். இந்த கம்பெனியை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா லட்சமா சம்பாதிக்கலாம், நமக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பாத்துட்டு இருக்கிற வேலையில உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது குறையும். ஏதோ கடமைக்காக வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்வீங்க. இந்த வேலையில இருந்துகிட்டே வேற வேலைகளுக்கான முயற்சிகளையோ அல்லது புதுசா தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகளையோ நீங்க எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதே சமயம் அப்படி நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு போடாம செய்யக்கூடிய தொழில்கள் எதுலையாவது இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கைகளில் இருக்கிற பணத்தையோ அல்லது கடனா வாங்கின பணத்தையோ முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வீழ்ச்சி அப்படிங்கறத சந்திப்பீங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல தனுசு ராசிக்காரங்க ஓரளவுக்கு மன நிம்மதியை எதிர்பார்க்கலாம், சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்க குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் மாதத்தோட தொடக்கத்துல சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் 5வது வீடான மேஷராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவானும் சூரிய பகவானும் உங்க ராசிக்கு 5வது வீட்டுல ஒன்னா இணையக்கூடிய காரணத்தால இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா நீங்க சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு சூரியன் இணைவு உங்களுக்கு திடீர் முன்னேற்றம் அப்படிங்கறத கொடுக்கும், எதிர்பாராத லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியனும் குருவும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. திருமணத்துக்காக வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியில தொடங்கும் போது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே போல ஒரு சில தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்பவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவீங்க. அப்படி நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே போல குருவும் சூரியனும் 5வது வீட்டுல இணையும் போது காதல் வாழ்க்கையில சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் நண்பர்களாகவும் சொந்தக்காரங்களாகவும் பழகிட்டு வந்தவங்க கூட இந்த ஏப்ரல் மாசத்துல காதலர்களா மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறத குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை பயன்படுத்திக்கோங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்க காதலை வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கையை அழகானதா மாத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.